தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் சொல்கிறது, அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து ஏற்றினது என்றான். இதனாலே யோனாவை குறித்து நாம் படிக்கிறோம். இதனாலின் செய்தியின் தலைப்பானது தடுமாறிய தீர்க்கதரிசி. நினைவே துன்மார்க்கத்தினால் இறந்த நாடுதான். ஆனால் அங்கு வாழ்ந்த மக்கள் அனைவரும் தீமைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. தேவன் தம்மை நினைவில் வாழ்ந்த மக்களுக்கு தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்திய போது அவர்கள் எச்சரிப்பை பெற்று ராஜா முதல் சிறு பாலகன் வரை நாடு முழுவதுமாக உள்ள மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக மனமருந்தி இரட்டை உடுத்தி சாம்பலில் பூசிக்கொண்டு தேவனிடம் தங்கள் பாவனிலிருந்து முழு விடுதலை பெற்றார்கள். நீ எழுந்து மகாநகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். யோனா 2:2 நாம் வாசிக்கிறோம். இந்த பெரிய நிகழ்வுக்காக தேவன் தேர்ந்தெடுத்து ஒரு பாத்திரம் யோனா. தேவ அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்து சென்றிருந்தால் யோனா பல கசப்பான அனுபவங்களை சகிக்காமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் சமூகத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனாலே கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுவிடுங்கள் என்றார் யோனா. அப்போது சமுத்திரம் உங்களுக்கு அமைதியாக இருக்கும் இடத்தில் என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்திருப்பதை நான் அறிவேன் என்றான். யோனா அநேக சோதனைகளை கடந்து வந்த போதிலும் தேவன் மீது அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால்தான் யோனா தொடர்ச்சியான சோதனைகளும் கூட சென்ற போதிலும் தேவனுடைய வல்லமையான கரத்தின் கிரியைகளை யோனாவை காப்பாற்றி அவனை புத்தியுள் அளித்தது. தேவனுக்கு பிரியமான பிள்ளை, இதை கேட்டுக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோதனைகள், துன்பங்கள் நம்மை மாறி மாறி வந்தாலும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த திட்டத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து செவிசாய்க்க வேண்டும். 40 நாட்களாகவே வல்லமையாக தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியும் நினைவே மக்களுக்கு யோனா அறிவித்தார். தேவனை அறியாத புறஜாதியார் எச்சரிப்பு செய்தியை கேட்டு தங்கள் மன கடினத்தை மாறும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்தார். நினைவே பட்டணத்தார் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அழிவுக்காக குறிக்கப்பட்ட நினைவே கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை பயன்படுத்தி கொண்டதால் தங்கள் அழிவிலிருந்து காத்து கொண்டார்கள். தமக்கு தேவன் அதே எச்சரிப்புகளை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டே வருகிறார். எச்சரிப்புகளுக்கு செவி கொடுக்கிறோமோ அழியாத நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்க தங்களை ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.